டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய பல இடங்களில் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முன்னிலையில் இருக்கிறார்கள். டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். இருப்பினும் கூட டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா தொகுதியில் முன்னணியில் இருக்கிறார் என்கிற கள நிலவரமானது டெல்லியை பொறுத்தவரை கிடைத்திருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். மோகன், டெல்லியினுடைய நிலவரம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவில் இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 36 தொகுதிகளில் பெரும்பான்மை பெற்றால் அந்த கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிற சூழலில் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை நிலவரப்படி 44 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. அதாவது 36ஐ தாண்டி பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆம் ஆத்மி, தற்போதைய ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி 25 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. தற்போதைய நிலவரப்படி குறிப்பிடத்தகுந்த விஷயமாக நாம் பார்க்கப்படுவது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நட்சத்திர வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நியூ டெல்லி தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பிஜேபி கூட்டணியில் போட்டியிட்ட பர்வேஷ் வர்மா அவர் முன்னிலையில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்தீப் தீக்ஷித்தும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போல ஜங்புரா தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர். பிஜேபியின் தர்பீந்தர் மர்வா முன்னிலையில் இருக்கிறார். ஃபர்ஹத் சூரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போல கல்காஜி தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய டெல்லி முதலமைச்சர் அதிஷி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பிஜேபியை சேர்ந்த ரமேஷ் பித்தூரி முன்னிலையில் இருக்கிறார். காங்கிரஸை சேர்ந்த அல்கா லம்பா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போல ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஷாக்கூர் பஸ்தி தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பிஜேபியின் கர்னேல் சிங் முன்னிலையில் இருக்கிறார். சதீஷ் லுத்துரா காங்கிரஸை சேர்ந்தவர், அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இது டெல்லியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை நாம் பார்த்தோமானால் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தற்போதைய அதிகாரப்பூர்வ தகவலின்படி திராவிட முன்னேற்ற கழகம் 8963 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறது. அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்த இரண்டாவது இடத்தில் 2012 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். இந்த இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது 6951 வாக்குகளாக இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரம். ரீகன், இணைப்பில் வந்து தகவலை பதிவு செய்ததற்கு நன்றி மோகன்ராஜ்.